ஒரு பாதை வருது அப்படின்னா அந்த பாதையை நீங்கள் அடைச்சிட்டு மார்க்கெட் பண்ணக்கூடாது. பாதையை நீங்கள் ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஸோ வந்து எந்த ஒரு ஸ்ட்ரீட்ஸையும் நீங்கள் அடைச்சி மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட் போடும்போது அதுக்கு நடுவில் பாதையும் இருக்கும். ஆனால் இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டின்னு காட்டுறதுக்காகவே அந்த பாதையை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிற பிளாட்லேயும் இந்த சைடு இருக்கிற பிளாட்லேயும் அந்த காமன் ஸ்ட்ரீட்டை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்ன்றதை வந்து இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட் போட்டு இதை அடைக்கக்கூடாது. அது ஓப்பனில் தான் இருக்கணும். அது போக நீங்கள் பிளாட் நம்பர்லாம் வச்சு நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம். ஆனால் அடைச்சி வச்சு இந்த ரோடை வந்து அக்சஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டிஎன்ன்றதா ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது போக இந்த பில்டிங் அப்ரூவலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஸ்டில்ட் +2 அப்படிங்கிறது 10 மீட்டர்ஸ் ஹைட் வரையும் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்கட்டும், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வில்லாஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் மிக முக்கியமான சில ஏரியாஸ்க்கு இது வந்து பயங்கர டிமாண்டை க்ரியேட் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம், ஒரக்கடம், பூந்தமல்லி இங்கே எல்லாமே வந்து இதோட இந்த ரிலாக்ஸேஷன் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமான லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.